Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Hi, நான் தான் ஸ்வாதி, Saree Drapist. நிறைய pre-pleating வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் புது விதமான ஃபோல்டிங், அதாவது ஹேங்கர் ஃபோல்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து நான் சும்மா மடித்து வைக்கல, இதில் வந்து பல்லு ப்ளீட் அண்ட் சென்டர் ப்ளீட்டெல்லாம் எடுத்து இந்த ஹேங்கரில் வந்து மடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேங்கர் ஃபோல்டிங்க்கு நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேங்கர் இருந்தால் போதும் அண்ட் கொஞ்சம் சேஃப்டி பஞ்ச். இன்றைக்கி நான் வந்து ஒரு சாஃப்ட் சில்க் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் காட்டன்லேயே ஆகட்டும் இல்லை சிந்தட்டிக் அந்த மாதிரி சாரீஸ்லேயும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து நம்ம பல்லு ப்ளீட் தான் பண்ண போகிறோம். பல்லு ப்ளீட் பண்ணுறதுக்கு முந்தி எடுத்துக்கோங்க, அதாவது சாரியோட பல்லு பாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளீட் வேணுமோ அந்த மாதிரி உங்கள் ப்ளீட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட் எடுக்கிறேன். பல்லு ப்ளீட் எடுத்துகிட்டு இதை வந்து நான் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ளீட்டை வந்து என்னோடய டிசையர் ஹைட்டுக்கு வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ எப்பயுமே ப்ளீட்டை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக இதை நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னாவே ப்ளீட் வந்து அடுத்தடுத்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் என்னோடய ப்ளீட்டை வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ப்ளீட் எடுத்தாச்சு. இதை உங்களோட ஷோல்டரில் போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து ப்ளீட் எடுங்க. ஸோ நான் இது வரைக்கும் எனக்கு வந்து பல்லு போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் பல்லு வந்து எடுத்திருக்கேன். ப்ளீட் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு நம்ம பாடியை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ பல்லுவை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து உங்கள் செஸ்ட் ப்ளீட் இன்னர் ப்ளீட்டை எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். அண்ட் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே உங்கள் பார்டர் சைடில் கொண்டு வருவீங்கள்ல, அந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரைட் தையோட எண்ட் வரைக்கும் இருக்கணும். ஸோ ரைட் ஐயோட எண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். நார்மலாக இது வரைக்கும் பண்ணுவாங்க, பட் அப்படி பண்ணும்போது சைட் ப்ளீட்ஸ் வந்து உங்களால் கரெக்டாக செட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே எண்ட் ஆஃப் த டை வரைக்கும், உங்களோட ரைட் தையோட எண்ட் வரைக்கும் எடுத்து இதை வந்து ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. உள்ளே சுற்றுற அளவை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரைட் தையோட மிட்டில் வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த சாரீ எடுத்திருக்கேன். ரைட் தையோட மிட்டில் வச்சு மறுபடியும் ஒரு ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்பயுமே உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட வந்து பின் பண்ணாதீங்க. பிகாஸ் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளீட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இண்டெக்ஸ் அளவு கேப் கொடுத்துட்டு அதை வந்து பின் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ப்ளீட் எடுத்துடலாம். ஸோ இந்த எட்ஜ்லேருந்து பண்ண லாஸ்ட்டு பின்லேருந்து அடுத்த பின் வர வரைக்கும் நம்ம வந்து சென்டர் ப்ளீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சென்டர் ப்ளீட் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த பின் வர வரைக்குமே இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. 2 பின்னும் எட்ஜில் வர மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்திருக்க ப்ளீட்ஸை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, எப்பயுமே ப்ளீட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு பல்ஜாக தெரியாது அண்ட் எல்லா ப்ளீட்டும் வந்து அழகாக அலைன் ஆகி வெளியே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ண பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் ப்ளீட்டை இப்படி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் தூரத்துக்கும் நான் வந்து ப்ளீட்டை வந்து செட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ளீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கீழே குமிஞ்சு எடுக்கிறதுக்கு. பட் இப்படி பண்ணும் போது நீங்கள் மேலே வச்சுட்டு இந்த ப்ளீட்டை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை அலைன் பண்ணிவிட்டு நான் இதை பின் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது இந்த பார்ட்டை விட்டுட்டு, ஸோ மேலே இருக்க பார்ட் வரைக்கும் நான் எடுத்தாச்சு சென்டர் ப்ளீட்டை. இதை விட்டுட்டு கீழேயும் நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த பின் எல்லாமே வந்து நம்ம ட்ரேப்பிங் அப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதையும் வந்து நான் ஒரு பின் குத்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட பல்லு ப்ளீட்டும் ரெடி அண்ட் என்னோட சென்டர் ப்ளீட்டும் ரெடி. ஸோ சென்டர் ப்ளீட்டை வந்து நான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஜஸ்ட் அலைன் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக ட்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வரையும் குமிஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து சில பேர் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரே பண்ணும்போது இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், நீட்டாக அலைன் ஆகிடும். இதை வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ பல்லுவும் சென்டர் ப்ளீட்டும் ரெடி. இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹேங்கரில் செட் பண்ணிவிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறேன். இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சென்டர் ப்ளீட்டை ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த உள்ள டக்கின் பண்ணுறோம்ல அந்த ஏரியா, இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த எட்ஜை கொண்டு வந்து இதில் வச்சு இப்படி ஆஃபாக. ஓகே, தென் மறுபடியும் இதையும் இன்னொரு ஆஃபாக ஃபோல்ட் பண்ணுறோம். இது உள்ள. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்து நீட்டாகவே வந்துடுச்சு. என்னோடய செஸ்ட் ப்ளீட்டை வந்து இதில் செட் பண்ணோம், அதாவது பல்லுவை. ஸோ அதை வந்து அப்படியே நீங்கள் செஸ்ட்டில் வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து கையை வச்சு இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நீட்டாக உள்ளே வந்துடும். இப்போ உங்களோட சாரியை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு குட்டி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி. இது வந்து நீங்கள் ஹேங்கரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீட் வந்து எதுவுமே கீழே விழாமல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ ஹேங்கரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை வந்து உள்ளே விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்டாக ரெடியும் ஆகிடுச்சு. நான் எதுக்காக ஹேங்கர் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக வைக்கும் போது டப்பு டப்புன்னு ப்ளீட் வந்து விட்டுருவீங்க, கீழே விழுந்துடும். அது விழாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீட் வந்து அதே பொசிஷனில் இருக்கும். இது வந்து நம்ம அயனிங்கும் எதுவும் பண்ணல, பட் ட்ரேப்பிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே ட்ரேப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் சாரியை எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கோ இல்லை நீங்கள் டக்குன்னு ரெடி ஆகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு எடுத்து கட்டிக்கலாம். இதில் வந்து அயன் பாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணாததுனால யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேஸ்வாக் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.